ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இப்போ தான் கடையிலேருந்து வீட்டுக்கு வந்தோம். வந்த உடனே ஊர்லேருந்து ஃபோனு, மறுபடியும் ஆதார் கார்டு வந்து வெரிஃபிகேஷன் பண்ண போகிறாங்களாம். எனக்கு வந்து ஓட்டர் ஐடி வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. ஆனாலும் இப்போ ரீசெண்டாக ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு இல்லையா, அந்த பிரச்சனை வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக கூப்பிடுறாங்க. அதுக்காக என்ன சந்தேகப்படுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இப்போ வீட்டுக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து கிளம்பலாம். நல்ல மழையாக இருக்குது, அதனால் வீடியோ எடுக்கலை. எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பின்கோட் போட்டுட்டு வந்தோம். அவ்வளோ மழை, ஃபோனில் சுத்தமாக வீடியோ எடுக்கவே முடியல. அப்படியே வீட்டுக்கு வந்தவுடனே மாமனார் வந்து சரியான திட்டு. அந்த யார் வந்து அந்த டவுட் இருக்கோ அவங்களுக்கு வந்து சரியான திட்டு. இதை வந்து நான் அப்படியே கொஞ்சம் வாய்ஸ் ஆன் பண்ணுறேன், கேளுங்க எப்படி திட்டாரு பாருங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய இவங்கெல்லாம் ரொம்ப இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி சரியான திட்டு. எங்கள் மாமனார் ஆல்ரெடி வீட்டாண்ட வந்து நல்லா திட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் ஃபோன் பண்ணாங்க எங்களுக்கு 12 மணிக்கு. எங்கள் மூத்தார் இந்த மாதிரி அப்பா வந்து சரியான திட்டுறாங்க, அதை வந்து கரெக்ஷன் பண்ண சொல்லி கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி. எங்கள் மாமனார் வந்து யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. எங்கள் மூத்தார் வந்து அவங்க சொன்ன உடனே சரின்னு சொல்லிடுவார். இத்தனை தடவை டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்களே, ஏன் மறுபடியும் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவன் எதிர்த்தெல்லாம் பேச மாட்டார். ஆனால் எங்கள் மாமனார் வந்து பயப்பட மாட்டார். டைரெக்டாக வந்து அப்படியே கேட்ட உடனே எங்கள் மூத்தார் வந்து ஃபோன் பண்ணி வர சொன்னார். எங்கள் மாமனார் வந்து அதெல்லாம் வர முடியாது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். அதனால் எங்கள் மூத்தார் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே ஹஸ்பண்டை வந்து திட்டினார். இது என்ன வேலை, ஒரு பொறுப்பு இல்லாமல் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதுதான் வந்து கடைசி, இதுக்கு மேலே வர சொன்னால் சுத்தமாக வரமாட்டோம், நீங்கள் இருந்தால் சரி, இல்லைனா ஓட்டு இல்லாட்டி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு. ஏன்னா காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு கடைக்கு போயிட்டு வேலை முடிச்சுட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம். மழைனால ரொம்ப வியாபாரம் டல்லு. 12 மணிக்கு வந்து உட்காந்த உடனே கூப்பிட்றாங்க. அதுவும் மழை இல்லைனாலும் பரவாயில்ல, சரியான மழை. இந்த மழையில் ரெயின்கோட் போட்டுக்கிட்டு வந்து எனக்கு உடம்பு வேறு சரியில்லை. அதனால் ஹஸ்பண்ட் வந்து உடம்பு முடியலன்னா சொல்லு, சுத்தமாக போக தேவையில்லை, அவங்க ஓட்டு வந்து இல்லாட்டி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டாரு. ஏன்னா அவ்வளோ வந்து வெறுப்பேற்றுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவை வந்து நான் டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணியிருக்கேன். அப்போ கூட மறுபடியும் அப்படி சொன்ன உடனே இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் நாங்கள் வரும்போது அவங்கள வந்து அதான் கேட்டார். ஆக்சுவலாக வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணி 12 வருஷம் ஆச்சு. நான் கிட்டத்தட்ட 20 வருஷமாக சென்னையில் இருக்கேன். எனக்கு சரண்யாவை நல்லாவே தெரியும், அவங்க ஃபேமிலி பற்றி எல்லாரை பற்றியும். கல்யாணம் ஆகியே 12 வருஷம் ஆச்சு. கல்யாணம் ஆகிட்டு 12 வருஷமாக இப்போ வந்து ஒடிஷாவில் தான் வந்து 6 வருஷமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி சென்னையில் இருந்தது எல்லாருக்குமே தெரியும். மறுபடியும் நீங்கள் இப்போ 2026 ஆரம்பித்த பங்களாதேஷி பிரச்சனைக்காக இப்படி வந்து இது கொடு அது கொடுன்னு சொல்லி கேட்குறீங்களா, ஏன் உங்களுக்கெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நீங்களே வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணலாமே. ஆமாம், அவங்க வந்து சென்னை தான், தமிழ்நாடு தான் அப்படின்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்லாம் வந்து எல்லாமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில், அப்புறம் ஆதார் கார்டு வந்து எழுதும்போது, வேறு ஏதாவது வாங்கும்போது எல்லா டைமும் வந்து வாங்கிட்டு தான் நான் இருந்தீங்க எல்லா டாக்குமெண்ட்டும். இப்போ வந்து என்ன மறுபடியும் கேட்டுட்டு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆனார். ஹஸ்பண்ட் டென்ஷன் ஆனது முதல் காரணம், நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்து எனக்கு உடம்பு சரியில்லை, பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படி மழை பெய்யுதுன்னு. அதனால தான் டென்ஷனாகி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என் தொண்டை எல்லாம் சரியான வலி, என்னால் பேசக்கூட முடியலை, அவ்வளோ வந்து வலியாக இருந்தது. ஆக்சுவலாக நேற்று வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணியிருந்தோம். காலையில் கடை வேலை, மறுபடியும் ஈவினிங் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்றைக்கி காலையில் கிளம்பி போயிட்டு வந்து இப்போ மழையில் மறுபடியும் போயிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதுக்காகவே மோஸ்ட்லி டென்ஷன் ஆகிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பிரச்சனைனா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பங்களாதேஷி ஆளுங்க வந்து நம்ம இந்து கோவிலை வந்து எரித்து ரொம்ப வந்து அராஜகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பங்களாதேஷில் இருக்க மக்கள் எல்லாருமே இந்தியாவில் அங்கங்கே வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருப்பாங்களா, அதனால் இருக்கிறவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு. ஆக்சுவலாக அதுக்காக வந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது யாரை, அவங்கள வந்து டவுட் இருக்கவங்க மேலே தானே தெரியணும், எல்லார் மேலேயும் ஏன் டவுட் படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மொத்தமாக வந்து பேசிகிட்டு இருந்தது. ஆக்சுவலாக வந்து ஊரில் அவங்க வந்து கிராமத்தில் இருக்கவங்க, ஆர்ஐ, அதுக்கப்புறம் பஞ்சாயத்து சர்பஞ்ச், இவங்கெல்லாம் வந்து சொல்லணும் இல்லையா, அதை தான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. எங்கள் மாமனாரும் அதான் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் தான் சொல்லணும், இவங்கெல்லாம் ரொம்ப நாளாக அங்கே இருக்காங்க, அவங்க வந்து தமிழ்நாடு தான், கல்யாணம் பண்ணி இவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி அவங்க வந்து கேரண்டியாக சொல்லணும். இவங்க அதை பண்ணாமல் எல்லாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி, எல்லாருக்கும் வேலைகள் இருக்கும்,
எல்லோரையும் வந்து 5 தடவை 6 தடவை வர வச்சு இது பண்ணிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் டென்ஷன் ஆகிட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ ரெயின் கோட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். உடனே வந்து கிளம்பிட்டோம். அந்த பக்கம் வீட்டில் போயிட்டு எங்கள் மாமியார்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஓரக்கத்திக்கிட்ட பேசிவிட்டு கிளம்புறோம். வெளியில் வந்தால் மழை வர சரி கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதனால் வண்டியில் வந்து வச்சிடலாம், அப்புறமா வேணால் பார்த்துக்கலாம், மழை வந்தால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ளே வச்சுட்டோம். அந்த வீட்டுக்கு கிளம்புனோம். எங்கள் மாமனார் வந்து வந்த உடனே கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க, நின்றுட்டு இருக்கேன், தும்பிட்டே இருக்கே அப்படின்னு சொன்னார். இல்லைப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உடம்பு சரியில்லாதவங்கள கூட பார்க்காம எத்தனை தடவை அப்படின்னு. ஆக்சுவலாக நான் ஊரில் இருக்கும்போது, அதாவது வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை வந்து நடந்துட்டு தான் இருந்தது. அப்போவே நான் கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை மேலேயே அவங்களுக்கு டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணியிருக்கேன். அப்போ கூட மறுபடியும் இது வந்து கரெக்ட் ஆகலை, அது வந்து செட் ஆகலை, மறுபடியும் கொடுங்க, இல்லைனா வந்து மிஸ் ஆகிடுச்சு, அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்ததுனால பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஊரில் எல்லாருக்கும் மோஸ்ட்லி பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லோரும் ஊரில் இருக்கவங்களும் வந்து வந்துடுவாங்க. ஆனால் நான் வந்து வெளியிலேருந்து வரணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஊரில் இருக்கும்போதே நான் 3 தடவை கிட்டத்தட்ட கொடுத்துருக்கேன். இப்போ வந்து வெளியில் இருக்கும்போது நம்ம எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டாண்ட போயிருந்தப்போ கேட்டோம். அப்புறம் எங்கள் மாமியார் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் மாமியாருக்கு ஒரே சிரிப்பு. எங்களை பார்த்த உடனே மழையிலேயே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமா அது மாதிரின்னு சொல்லிவிட்டு ஓரக்குத்தி எங்கே இருக்காங்கன்னு பார்த்தேன். ஓரக்குத்தி வந்து அந்த பக்கம் இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சமாக தண்ணி முன்னு கொடுத்துட்டு அவர் குடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா ஓரக்குத்திக்கிட்ட போய் பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனேன். அவங்க வந்து பின்னாடி மழையாக இருக்கனால ஏதோ பாத்திரம் கழுவிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு மாமியார்கிட்ட சொல்லிவிட்டு நான் கிளம்புறேம்மான்னு சொன்னோடனே, என்ன அதுக்குள்ளவா சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொன்னோம். ஆக்சுவலாக வரும்போது சரியான மழைங்க, என்னால் வீடியோ எடுக்கவே முடியல. வந்து வழியில் வந்து ஒரு அவங்க வீட்டாண்ட போயிட்டு டேரெக்டாக வந்து உளுத்தம்பருப்பு வந்து ஒரு இடத்துல கொடுத்துருந்தோம் தோல் உரிக்க. அந்த இடத்துல பேசிவிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறமா வந்து அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க வீட்டாண்ட போன அப்புறமா டாக்குமெண்ட்ஸ்லாம் ஜெராக்ஸ் எடுத்து கையெழுத்து போட்டு கொடுக்க சொன்னாங்க. கொடுத்துட்டேன். ஓகே ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. இன்னொரு நாளைக்கு வந்து வர வேண்டியிருக்கோம், ஆனால் நீங்கள் வர வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன், ஏன்னா ரொம்ப அலைய வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். என் முகமெல்லாம் கண்ணே திறக்க முடியல என்னால். அவ்வளோ வந்து மழை வந்து அவ்வளோ ஒரு மாதிரியாக இருந்துச்சு. என்னால் சுத்தமாக முடியலை. இப்போ வந்து வழியில் வரும்போது மழை மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு. சுத்தமாக வந்து என்னால் முடியல, கண்ணெல்லாம் திறக்கவே முடியல. காலையிலேயே நான் லைவ் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க, என் முகமெல்லாம் வீங்கியிருக்கும், அவ்வளோ வந்து கோல்டு. இப்போ வந்து வழியில் ரெயின் கோட் போட்டுட்டு மறுபடியும் இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஓகே கிளம்பலாம். வழியில் வந்து அங்கே உளுத்தம் பருப்பு கொடுத்துருந்த இடத்துல வந்து உளுத்தம் பருப்பு வாங்கிட்டு அதுக்கப்புறமா கிளம்புனோம். இங்கே வந்து 25 கிலோ உளுத்தம் பருப்பு கொடுத்துருந்தோம். 5 கிலோ வந்து தோல் போயிடுச்சு. 20 கிலோ தான் கொடுத்தாங்க. 1 கிலோ ரூ. 72 கொடுத்து வாங்கினோம். அதை அரைச்ச அப்புறமா வந்து ஒரு மொத்தமாக சேர்த்து 5 கிலோ வந்து போயிடுச்சு. மீதியை வந்து கொடுத்துருந்தாங்க. அரைக்கிறதுக்கு 1 கிலோவுக்கு ரூ. 10 அந்த மாதிரி கணக்கு போட்டு வாங்கியிருந்தோம். இது வந்து தேசி வெறின்னு சொல்லுவாங்க. அதாவது கிராமத்தில் விளையிற வெறி. நல்லா வாசனையாக இருக்கும். விலையும் வந்து நம்ம வெளியில் வாங்குறத விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதோடு வந்து இன்னும் கடைக்கும் அட்வான்ஸ் கொடுக்கல. ஏன்னா புது கடை பார்த்துருக்கோம். அட்வான்ஸ் காசு வந்து எங்களால் இன்னும் ரெடி பண்ண முடியல. கடையோட வியாபாரமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் வந்து சுத்தமாக வந்து ரெடி பண்ண முடியலை. சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டைம் கேட்டிருக்கோம். பார்க்கலாம், முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். காசு ரெடியானோடனே அந்த கடையை மாற்றிட்டோம்னா ஓரளவுக்கு நமக்கு இன்கம் இருக்கும். ஈவினிங்கும் மார்னிங்கும் வந்து கடை போட்டோம்னா ஓரளவுக்கு ஓடும் மெயின் ரோட்டில். இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டத்தில் தான் போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம் எப்போ வந்து பிரச்சனையெல்லாம் முடியும், கடை வந்து நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முயற்சியை கைவிடாமல் நம்மளோட ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்படுவோம். எங்கள் நாத்தனார் பையன் இந்த பக்கமாக வழியில் போய்கிட்டு இருந்தான் கம்ப்யூட்டர் கிளாஸு. பார்த்த உடனே வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். அதுக்கப்புறமா அவனுக்கு வந்து சில்லறை காசு கொடுத்துட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு வந்தோம். ஏன் வீட்டாண்டு வரல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். இல்லை வேலையே கரெக்டாக இருந்தது, எங்கேருந்து வீட்டாண்டு வர்றது அப்படின்னு சொல்லி, மழை வேறு வந்துக்கிட்டு இருக்குது, உடம்பு வேறு சரியில்லை, மறுபடியும் மெடிசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கான் மழைனால. அதுக்கப்புறமா பக்கத்தில் வந்து ஒரு கேஸ் ஏஜென்சி இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து அங்கே போய் பேசினார். கேஸ் வந்து ஒன்று வேணும் எக்ஸ்ட்ராவாக, பிளாக்கில் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க வந்து ரூ. 2900 வந்து எக்ஸ்ட்ராவும் ரூ. 2000 கேஸுக்கும், அதாவது எம்டி டேங்கோடு சேர்த்து கேஸோடு சேர்த்து ரூ. 4900 சொல்கிறாங்க.
அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே வந்து ரிட்டன் வந்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வர வழியில் சரியான கோல்டு அப்படின்றனால தும்பிகிட்டே இருந்தேன். பக்கத்தில் ஒரு டீ கடையில் ஹஸ்பண்ட் வந்து டீ வாங்கிட்டு வந்தார். ஆக்சுவலாக இந்த டீ வந்து ₹5. நான் வந்து சென்னையில் இருக்கும்போது ₹5 டீ ஒரு சில இடத்துல இருந்தது. ₹10 டீயும் ஒரு சில இடத்துல இருந்தது. ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு ரேட்டில் இருந்தது. இப்போ நீங்கள் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்கனாலும் உங்கள் ஊரில் டீ எவ்வளோ ஒரு கப்பு அப்படின்னு சொல்லியும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கப்பு ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். சுத்தமாக சர்க்கரையே இல்லை, நல்லாவே இல்லை. ஏதோ கொஞ்சம் டீ குடிக்கணும் சூடாக மழையில். தொண்டை வந்து ரொம்ப வலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடித்தேன். அப்படியே வந்து குடிச்சிட்டு மறுபடியும் வந்து கிளம்பிட்டோம். நல்லாவே இல்லை. வழியெல்லாம் மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இடத்துல லைட்டாக மழை விட்டுச்சு. அதுக்கு வந்து கருவேப்பிலை வேணும். ஆனால் இங்கே வந்து கருவேப்பிலை வந்து வழியில் தான் இருந்தது. கடையில் வந்து விற்க மாட்டாங்க இங்கே. கொத்தமல்லியும் புதினாவும் கீரை ஐட்டமும் தான் விற்பாங்க. கருவேப்பிலை யாரும் விற்கிறதில்ல. ஏன்னா எல்லா இடத்துலையும் அப்படி இருக்குன்னு சொல்லி கருவேப்பிலை கடையில் கிடைக்கல அப்படின்றதுனால இந்த மாதிரி ஊருக்கு வரும்போது வழியில் யார் வீட்லையாச்சும் வெளியில் வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இல்லைனா வந்து இந்த மாதிரி ரோட் சைடில் வந்து நிறைய செடி இருக்கும். யாரும் கண்டுக்க மாட்டாங்க, யாரும் எடுத்துகிட்டும் போக மாட்டாங்க. அதிலேருந்து வந்து நம்ம இந்த பக்கமாக வரும்போது எடுத்துப்போம். இப்போ கரெக்டாக 4 மணி ஆகிடுச்சு. அலாரம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. என் பசங்க வந்து 4 மணிக்கு ஸ்கூல்லேருந்து வந்து அவங்கள பிக்கப் பண்ணணுன்னு சொல்லி அலாரம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி போக முடியாது. அம்மாவுக்கு வந்து சொல்லிட்டோம் வரும்போதே 4 மணிக்கு வந்து ஸ்கூலில் போய் பசங்களை கூட்டிகிட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலையெல்லாம் உடச்சிட்டு அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து உடச்சிட்டு வந்துட்டார். கொஞ்சம் நிறையவே வந்து உடச்சிட்டு வர சொன்னேன். ஏன்னா நமக்கு நிறைய தேவை அப்படின்னு. இவ்வளோண்டு வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வண்டிக்குள்ளே வச்சுட்டு கிளம்புறோம். வீட்டுக்கு வரத்துக்கு கரெக்டாக வந்து 6 மணி மேலே ஆகிடுச்சு. கொஞ்சம் திங்ஸ்லாம் கடைக்கு வாங்கணும் இல்லையா, நாளைக்கு காலையில் கடைக்கு மழை வந்துட்டுருக்கறதுனால மறுபடியும் வர முடியாது. அதனால் வாங்கிட்டு பொறுமையாக வந்து வீட்டுக்கு வர 6 மணிக்கு மேலேயே கிட்டத்தட்ட 6:30 மணி ஆகிடுச்சு. வந்த அப்புறமா சுத்தமாக முடியல. மெடிசின்ஸ்லாம் வாங்கிட்டு வந்ததுனால அப்படியே மெடிசன் போட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா வந்து எடுத்து இப்போ வந்து ஃபோனை வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இந்த டாக்குமெண்ட் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இது ஃபுல்லாக வந்து தெரிய வேணாம்னு சொல்லி நான் பிளர்ராக வந்து இதை எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏதாவது பிரச்சனை ஆகிடக்கூடாது இல்லையா, கவர்மெண்ட்டு பொருள். அதனால் இதுதான் அந்த டாக்குமெண்ட்டு. ஆக்சுவலாக வந்து இதில் எழுதிட்டு அந்த கீழே இருக்கிற பீஸ் வந்து அவங்க கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இது வந்து இன்னொரு தடவை கூப்பிடுவாங்களாம். அப்போ வந்து முடிஞ்சால் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹஸ்பண்ட் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வந்துட்டார். என்னென்னா ஒரு டென்ஷன், இத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, எல்லாருக்குமே தெரியும். மறுபடியும் இந்த மாதிரியா அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு பொருள் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் வந்து சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம முடிஞ்சால் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க வந்து முடிஞ்சால் நான் பண்ணிடுறேன், அப்படி முடியலன்னா ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு நாளைக்கு நாங்களும் சரின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வரத்துக்குள்ளே அம்மா வந்து பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஸ்கூல்லேருந்து. அதனால் வந்து நான் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஹஸ்பண்ட் தான் மறுபடியும் கடைக்கு போய்ட்டு கேஸ் ஒன்று வாங்கிட்டு வரலாம். ஏன்னா வீட்டில் சமையல் பண்ணுறதே இல்லை, கடையிலேயே பண்ணி கொண்டு வரோம். நைட்டில் வந்து மறுபடியும் கஷ்டமாக இருக்குது. அதனால் ஒரு மத்தியானத்துலேயும் சரி நைட்லேயும் சரி ஃபுட் சமைக்க கேஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சரி வேறு எங்கேயாச்சும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு. அவர் போயிட்டு வாங்கிட்டு வருவார். நான் வந்து இப்போ நல்லா கொஞ்சம் மெடிசன் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூ பற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சோதனையாக இருக்கலாம், ஆனால் இப்படி சோதனையாகவே இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஒரு சில டைமில் சோதனை இருந்தால் பரவாயில்ல, மோஸ்ட்லி சோதனையாக இருந்தால் எப்படிப்பா அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சரி அப்படியே எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு கடவுளே நல்ல வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெடிசனை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.